கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த திருநாளின் காலை வேளையிலே தேவ பிள்ளைகளாய் நாம் இணைந்திருக்கிறோம் என்றால் அது மகிமையானது. தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பு போதகரை அவர்களுக்காக, குடும்பத்தினருக்காக, தேவ பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் ஸ்தோத்திரங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிக 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 அற்புதமானது. நாம் நடந்து வருகிற இந்த நாட்களில் நாம் கடந்து போகிற இந்த பாதைகள் அவ்வளவு அழகானவைகள். நாம் ஆதியாகமத்திலிருந்து இப்படி கொஞ்சம் பார்த்தோன்னா, ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் 1000 வருடங்கள். நோவா 6வது அதிகாரத்திலே வந்துடுவார். நோவாவிலிருந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கை 1000 வருடங்கள். ஆபிரகாம் 11வது அதிகாரத்திலே வந்துடுவார். அப்போ பாருங்க, முதல் 2000 வருஷங்களை கர்த்தர் வெறும் 11 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து 2000 வருட சம்பவங்களை வெறும் 11 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் எப்பொழுது ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டார்களோ, எப்பொழுது அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு பரம கானானுக்குள்ளே அவர்கள் அடியெடுத்து வைக்கிறார்களோ, அந்த நாளின் சம்பவங்களை, அந்த நாளின் காரியங்களை யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், யோசுவா என்று சொல்லி 161 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். 2000 வருஷ சம்பவங்கள் வெறும் 11 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 40 வருட இந்த பிரயாணங்களை கர்த்தர் 161 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். அப்படியானால் நம்முடைய மீட்கப்பட்ட வாழ்வின் மேன்மை எவ்வளவு பார்த்தீங்களா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்ட, எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளில் 430 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். ஆனால் அதற்கு அடுத்த வசனத்தை நாம் பார்த்தோமானால், 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. 40வது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் என்று எழுதப்பட்டிருந்தது. 41வது வசனத்தில் கர்த்தருடைய சேனை. எப்பொழுது நாம் மீட்கப்பட்டோமோ, எப்பொழுது அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தப்பட்டோமோ, அந்த நாளில் தானே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய சேனை. இந்த சேனையுடைய செயல்பாடுகள், இந்த சேனையுடைய புறப்பாடுகள், இந்த சேனையுடைய யாத்திரையானது 161 புத்தகத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். என்னைக்கு நம்ம மீட்கப்பட்டோம், என்னைக்கு நம்ம பரம கானானுக்குள்ள போகிறோம் என்று சொல்லி, இதுதான் அந்த கிறிஸ்தவத்தின் மேன்மை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் மீட்கப்பட்டு இந்த பரம கானானுக்குள்ளே போகிற இந்த யாத்திரை மிக கடினமானது, நெருக்கங்கள் நிறைந்தது. அதில் செங்கடல் வரலாம், அதில் அமலேக்கியன் வரலாம், அதில் யோர்தான் வரலாம், அதிலே மாறா வரலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சரணம் 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 ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். தேவ பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சரணம் சரணம் சரணம். இந்த காலை வேளையில நாங்கள் இணைந்து உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மகிமை மகிமை மகிமை. நேபான் மாதானா கபலா சந்தரதனா. எங்களை நிறைத்து பலப்படுத்தும்படியாக, எங்களை நிறைத்து மகிமையான காரியங்களை செய்து விடும்படியாக இந்த காலை வேளையில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். மகிமை மகிமை எங்களை நிறைத்துக் கொள்ளட்டும். அப்படியே சொல்லலாமா? சரணம் 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 ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். மார்த்தாள் சொன்ன அதே வார்த்தை. சற்று நேரம் கழித்து மரியாளும், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆனால் மார்த்தாள் சொல்லும்போது பேசிக்கொண்டிருந்த கர்த்தர் மரியாள் சொல்லும் பொழுது அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பாதம். மரியாள் அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அதுதான் இந்த ரகசியம். பேதுருவை குறித்து நாம் பார்க்கிறோம்ல, பேதுரு மகா பெரிய பாத்திரமாக இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அடையாளப்படுத்துகிறார். காரணம் என்ன தெரியுமா? அதற்கு முன்பதாக பேதுருவே தெரியும் ஏசப்பாவுக்கு. அதுக்கு முன்பதாகவே பேதுருவுக்கு கேபா என்று பெயரிட்டது கர்த்தர். அதற்கு முன்பதாகவே பேதுரு வீட்டுக்கு கர்த்தர் போகிறார். பேதுரு வீட்டில் போஜனம் உட்கொள்கிறார். பேதுருடைய மாமியை சொஸ்தமாக்குகிறார். பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் பேதுருடைய குடும்பத்துக்கும் நல்ல உறவு இருந்தது. ஆனால் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில்
ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி எப்பொழுது பேதுரு இயேசுடைய பாதத்தில் விழுந்தாரோ அந்த நாளில் தான் திருப்பு முனை. நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், அதற்கு முன்பதாகவே பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் நல்ல ஐக்கியம் இருந்தது. பேதுருடைய மாமியை இயேசு சொஸ்தப்படுத்தி இருந்தார். ஆனா நான் பாவின்னு சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்தார் பாருங்க. அதற்கு பிறகு கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ மனிதனை பிடிக்கிறவன் அல்ல, நீ மீன்களை பிடிக்கிறவன் அல்ல, மனிதனை பிடிக்கிறவன். அந்த அந்த டேர்னிங் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த இயேசுராஜனின் பாதம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய பாதத்திலே நாம் விழும் பொழுது அது மகிமையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்துவிடும். இந்த நாளிலும் கூட ஒரு சில காரியங்களை தியானித்து கர்த்தனுக்குள் நாம் பலப்படும்படியாக கர்த்தர் நம்மை நடத்தி செல்லுவார். மறுபடியும் இந்த ஆலயத்திற்காக, இந்த ஊழியங்களுக்காக, இந்த கிறிஸ்துவின் பர்வதத்திற்காக இந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கிருந்து அநேக காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் பர்வதம்னா ரொம்ப அற்புதங்கள் நிறைந்தது. அது மறுரூப மலை இருக்குது, அதில் ஒலிவ மலை இருக்குது, அதில் பிரசங்க மலை இருக்குது, அதில் கல்வாரி மலை இருக்குது. நிறைய மலைகள் கொண்டது தான் இயேசுடைய பர்வதம். இயேசுப்பாவுக்கும் அந்த பர்வதங்களுக்கும் நிறைய உறவு உண்டு. யோவான் 8:1 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இயேசு ஒலிவ மலைக்கு போனார். லூக்கா 19:37 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இயேசு வழக்கத்தின்படியே ஒலிவ மலையிலே தங்கியிருந்தார். நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அந்த ஒலிவமலை என்பது ஆண்டவருக்கு நமக்குமான உறவை வெளிப்படுத்துகிறது. அந்த கொல்கதா மலை என்பது ஆண்டவருக்கு நமக்குமான மீட்பை வெளிப்படுத்துகிறது. அந்த பிரசங்க மலை, பீட்டிடியூட்ஸ், அந்த 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 திபேரியா கடற்கரை ஓரத்தில் ஒரு மலை இருக்குது, பீட்டிடியூட்ஸ். அதிலிருந்து தான் கர்த்தர் பேசுகிறார், நிறைய காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். தாபோர் மலையில தான் கர்த்தர் மறுரூபமானார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இயேசுவின் பர்வதம் என்பது அது ஆழங்கள் நிறைந்தது, அது அற்புதங்கள் நிறைந்தது. நான் சொல்றது எத்தனை பேர் என் கூட வாரீங்க? ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவின் பர்வதம் என்பது அது ஆழங்கள் நிறைந்தது. இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில பலத்த காரியத்தை செய்கிற இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருப்பதற்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப உணர்வு பூர்வமானது. ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம போக போறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 40வது வசனத்துல நம்ம பார்த்துட்டே வாங்களேன். ஒரு குஷ்டரோகியை பார்க்கிறார். குஷ்டரோகி, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். இயேசு அவனை தொட்டு சுகமாக்குகிறார், நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ ஒரு சம்பவம் நடக்குது பாருங்களேன். 43வது வசனத்துல, அப்போது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டு இருக்கிறவைகளை உனக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி அவனை அனுப்ப. நல்ல கவனிங்க, எச்சரிக்கிறாரு, எச்சரிக்கையா இருன்னு சொல்றாங்க, அடுத்து கண்டிப்பான்னு சொல்றாங்க. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த வசனத்தை பார்ப்போமே. அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்திலே பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கி இருந்தார். இதை நம்ம பார்த்தா நமக்கு என்ன தெரியும்? ஐயோ நல்ல மனுஷன், ஆண்டவர் சொன்னோன்னு எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு, நிறைய ஊழியம் செஞ்சிட்டாருன்னு சொல்லி இதில் இருக்கும். ஆனால் ரகசியம் அது அல்ல. கர்த்தர் என்ன சொல்றாங்க? நீ எச்சரிக்கையாயிரு, நீ கவனமாயிரு, யாருக்கிட்டையும் போய் சொல்லாதன்னு சொன்னா அவன் ஊர்லாம் போய் தம்பட்டம் அடிச்சுட்டு வந்துட்டான். அது நிமித்தம் கர்த்தர் வனாந்தரத்தில் இருக்கிறார். ஏசப்பாவை வனாந்தரத்தில் நிறுத்திட்டு இவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு சின்ன கீழ்ப்படிதல் தான். இந்த இடத்துல நீ அமைதியா இருக்கணும், இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும், இந்த இடம் உனக்கு குறிக்கப்பட்ட இடம், இதுல நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், இதுல நான் சொல்லுகிற வரைக்கும் நீ இருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. இவர் அதெல்லாம் புரியாது, எனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு, நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லி புறப்பட்டு போயிட்டாரு. காரியத்தின் கடைத்தொகை பாருங்க, நெட் ரிசல்ட் பாருங்க, முட்டை. ஏசப்பா வனாந்தில இருக்காரு, இவர் ஊருக்குள்ள ஊழியம் செய்யறாரு. இது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம என் ஊழியக்காரன் நான் எங்கிருக்கிறேனோ அங்கதான் என் ஊழியக்காரன் இருப்பான். எத்தனை பேர் என் கூட வரீங்க? ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவரை எடுத்து வைக்கிற அந்த உணர்வுகள், ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற அந்த ஒவ்வொரு நகர்வுகளும் தேவனுடைய இருதயத்தோடு இணைந்து இருக்கிறதா? ஆண்டவருக்கு நமக்குமான அந்த உறவு பலமுள்ளதா இருக்கிறதா? இதுல என்ன பிரதர் தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு? அவன் சொஸ்தமானா ஊர்ல போய் எல்லாத்தையும் சொல்றான். இல்ல கர்த்தர் சொல்லி செய்யணும்.
கர்த்தர் அனுமதித்து சொல்லணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ நீங்க 2வது அதிகாரத்தை அப்படியே எடுங்களேன். 2வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 4 பேர் திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. அங்க கர்த்தர் சொஸ்தப்படுத்துகிறார், சுகத்தை கொடுக்கிறார். ஏசப்பா என்ன சொல்றாங்க? 11வது வசனத்தை பாருங்க. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். 13 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சாரி 12 வாசிப்போமா? உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு போனான். எல்லாரும் இவனை பாருங்களேன். இவனை பார்த்தா நன்றி இல்லாத மனுஷனை போல தெரியும். ஆண்டவர் எழுந்து போன்னு சொன்னோடனே இவன் படுக்கை எடுத்துட்டு லூக்கால வீட்டுக்கு போனான்னு இருக்கும். இப்போ என்ன நடந்திருக்கணும்? நன்றி கெட்ட மனுஷன் இவன். இவனை தூக்கிட்டு வந்தாங்களே ஒரு 4 பேர், அவனுக்கு போய் நன்றி சொன்னானா? சொல்லலை. இல்லைன்னா ஆண்டவருடைய பாதத்தில் போய் விழுந்து நன்றி சொன்னானா? சொல்லலை. என்ன நடக்குது? வீட்டுக்கு போனோன்னு உடனே போயிட்டான். இப்போ குஷ்டரோகியும் திமிர்வாதக்காரனையும் வச்சு பாருங்க. அதுதான் கிறிஸ்தவத்தின் உறவு. அவனை கர்த்தர் சொல்றாரு நீ இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அவன் செய்யறான். ஏசப்பா வனாந்திரத்தில் இருக்கிறார். இவனை நீ உடனே புறப்பட்டு போன உடனே கிளம்பிட்டான். நன்றி சொல்லலை, தேவனுடைய பாதத்தில் வந்து விழலை. ஆனால் காரியத்தின் கடைத்தொகை என்ன தெரியுமா? எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட வரீங்க? ஆமென் சொல்லுங்களேன். நம்ம நகருகிற இந்த நகர்வு இருக்கு பாருங்க, ஆண்டவருக்கு நமக்குமான அந்த உறவு இருக்கு பாருங்க, அது மேன்மையானது. அதில் நம்ம இணைந்திருக்க கர்த்தர் சொல்ல 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 செய்யும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். உலகம் சொல்லும் உங்களுக்கு நன்றி இல்லை பிரதர். இல்லை, ஏசப்பா என்கிட்ட சொல்ற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். ஏசப்பா சொல்லாம நான் அவரை மட்டும் வனாந்தரத்தில் வைத்து விட்டு நான் செய்கிற ஊழியம் அல்ல. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அந்த உறவு. அன்றைக்கு மார்பிலே சாய்ந்திருந்த அந்த யோவாண்டே உறவு. திபேரியா கடற்கரையில் ஏசப்பா வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் யாரோன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த யோவானுக்குள்ள மாத்திரம் அந்த லப்டப்னு அடிக்குது. ஏசப்பாவுடைய மார்பின் சத்த துளிகள். அவர் கர்த்தர். இன்னைக்கு ஆண்டவரை நாம் புரிந்து கொள்வதற்கும் அவரோடு இணைந்து இருப்பதற்கும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அற்புதமானது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது உணர்வு பூர்வமானது. அது தேவனோடு இணைந்திருக்கிற மகிமையான அனுபவங்கள். ஆண்டவர் நம்மளை அப்படி நடத்தணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் திருப்புவோம். நம்ம வேகமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எழுதின 1வது நிருபம் 5வது அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எழுதின 1வது நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். வாசிக்கலாமா யாராவது ஒருத்தர்? அல்லேலூயா. கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. நான் மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அற்புதமானது. நாம் கடந்து போகிற இந்த மேன்மையான அனுபவங்கள்ல நிறைய போராட்டங்கள் உண்டு. எகிப்திலிருந்து கர்த்தருடைய சேனை புறப்பட்டது, சந்தோஷம். அதான் நம்ம பார்த்தோம். ரெவிதீமிலே அமிலேக்கியர் வந்து இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். முற்புறத்திலே செங்கடல் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எகிப்திலே செத்து போயிருந்தால் நலமாயிருக்கும், எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா இங்கே அழைத்து வந்தீர். நிறைய நேரம் நமக்கு கூட அப்படி போகணும். ஏன் ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை? நான் கடந்து போகிற இந்த பாதையில் இத்தனை கண்ணீர் நிறைந்தது ஏன்? நம் கடினமான பாதைகள் வழியாய் நடந்து போகிற உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்னாகமம் 23:23 கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச காலம் தான் சிஸ்டர். இதே போல வாழ்க்கை இப்படி இருக்காது நமக்கு. இதே போல வாழ்க்கை நமக்கு இப்படி இருக்காது பிரதர். இன்னும் கொஞ்ச காலத்துல கர்த்தருடைய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். இங்க பேதுரு சொல்றாரு உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று சொல்லுகிறார். இந்த 4 வார்த்தைகளுமே 4 ஆழங்களை கொண்டது. சீர்படுத்துகிறதுனா என்ன? ரிப்பேர் பண்றதுன்னு அர்த்தம். நீங்க நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நீங்க மனுஷங்கிட்ட போனீங்கன்னா அவன் ரிப்பேர் ஆக்கிடுவான். ஏற்கனவே ரிப்பேர் ஆன ஒரு பொருளை எடுத்துட்டு போனீங்கன்னா அவன் ரிப்பேர் ஆக்கிடுவான். ஆனா கர்த்தரிடத்துல வந்தோம்னா அது ரிப்பேர் பண்ணுவார். ரிப்பேர் ஆக்குறதுக்கும் ரிப்பேர் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்ப பாருங்க, இந்த சீர்படுத்துதல் என்பது நம்மளை சரி செய்கிறது.
நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சந்தோஷம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், சந்தோஷம். ஆனால் நிறைய நேரங்களில் நாம் போராடி கொண்டு நாம் திணறி கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளை சீர்படுத்த விரும்புகிறார். அன்றைக்கு கர்மேல் பர்வதத்தில் எலியா அந்த உடைந்து போன அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அந்த ரிப்பேர் அதுதான் சீர்படுத்துகிறது. இன்னைக்கு நம்ம வெளியே போனோடனே அடுத்து நம்ம என்ன செய்யணும்? வருமானம் இருக்குது, நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க, நம்முடைய கர்ப்பத்தின் கனி இருக்குது, நம்முடைய திருமண காரியங்கள் இருக்குது, நமக்கான ப்ரமோஷன்ஸ் இருக்குது, நமக்கான கையின் காரியங்கள் இருக்குது, கையின் பிரயாசங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம நினச்சி நிறைய நேரம் சோர்ந்து போயிட்டோம். ஆனால் இதை தாண்டிய ஒரு அனுபவம் தான் இந்த ரட்சிப்பின் அனுபவம். அதிலே கூட நாம் நிறைய நேரம் திணறி போன சூழ்நிலையில தான் கர்த்தர் நம்மளை சீர்படுத்த விரும்புகிறார். சீர்படுத்துகிறது என்பது நம்மளை ரிப்பேர் பண்றது. இந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவங்களை குறித்து நம்ம பார்க்கலாமே. தேவ பிள்ளைகள் திருப்புங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் இல்லைன்னா மத்தேயு கூட போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 புத்தகத்திலே உண்டு. நம்ம மத்தேயுல போய் பார்க்கலாமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 26ல் ராப்போஜனத்தில் கர்த்தருடைய சீஷர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த ராப்போஜனம் பந்தி நடக்கும்போது எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள்னு கர்த்தர் சொல்கிறாங்க. உடனே பேதுரு சொல்கிறாரு, எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடைய மாட்டேன்னு சொல்கிறார். இதுக்கப்புறம் நடந்த அந்த சம்பவங்களை அப்படி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஆண்டவருக்கும் பேதுருக்குமான அந்த உறவு, அந்த உரையாடல்களை நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்க போகிறோம். சீர்படுத்துகிறது என்றால் என்ன? இப்போ பாருங்க, எல்லாரும் திருப்புங்க. மத்தேயு 26:33 பாருங்க. மத்தேயு 26:33. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். ஓகேங்களா? நல்ல கவனிங்க. அப்படியே என் கூட வாங்க, நோட்ஸ் எடுத்துக்கங்க, நோட் பண்ணி வைத்துக்கங்க. இப்போ 26:40 பார்ப்போமா? 26:40. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நான் இடரல் அடைய மாட்டேன்னு சொன்ன பேதுரு தூங்கிட்டு இருக்கிறார். இப்ப 51வது வசனத்தை பாருங்க. 51வது வசனம். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதற வெட்டினான். தைரியமா இருக்கிறாரு. அங்க சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கிறது. இவர் பட்டயத்தை எடுத்து வேலைக்காரனுடைய காதை வெட்டுறாரு. மாம்சம் வெளிப்படுது. முதல்ல தூங்கிட்டு இருந்தாரு, இப்ப காதை வெட்டுறாரு. அடுத்து பாருங்க 26:56 வாசிங்க. 26:56. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இப்போ பேதுரு ஓடி போயாச்சு. முதல்ல தூங்கிட்டு இருந்தாரு, அப்புறம் தம்முடைய மாம்சத்தை வெளிப்படுத்துறாரு. இப்போ ஆண்டவரை விட்டு ஓடி போயாச்சு. ஓகேங்களா? ஓடி போயாச்சு. அடுத்து பாருங்களேன் 58வது வசனத்தை பாருங்க. பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோட உட்கார்ந்தான். எங்க போய் உட்கார்ந்துட்டாரு? அடுத்த ஸ்டெப் பாருங்க. இப்ப சேவகரோட போய் உட்கார்ந்தாச்சு. முதல்ல தூங்கினாரு, பட்டயத்தை எடுத்து வெட்டினாரு, ஆண்டவரை விட்டு ஓடி போனாரு. இப்ப சேவகரோட போய் உட்கார்ந்தாச்சு. அடுத்து பாருங்க 70வது வசனத்தை பாருங்க. 70வது வசனம். அதற்கு அவன், நீ சொல்லுறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அடுத்து பேதுரு மறுதலிக்கிறார். இப்ப பாருங்க 72 பாருங்க. அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலிக்கிறார். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு வரோம். நான்லாம் பயங்கர ஸ்ட்ராங் பிரதர், கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் பார்த்துக்கிடுவேன்னு சொல்லுவோம்ல. அப்படிதான் பேதுருன்னு சொன்னாரு. ஜெப நேரத்தில் தூங்கிட்டு கிடக்கிறாரு. அப்புறம் மாம்சத்தை வெளிப்படுத்துறாரு. அப்புறம் இயேசுவை விட்டு ஓடி போறாரு. அப்புறம் சேவகரோட போய் உட்கார்றாரு. அப்புறம் இயேசுவை மறுதலிக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் மறுதலிக்கிறாரு. இப்ப 74 பாருங்க. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. இப்ப யோசித்து பாருங்க. பேதுரு கிட்ட இருந்த அந்த வைராக்கியம் காணும்,
பேதுரு நான் கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்வேன்னு சொன்னேன். அந்த 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 முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி சொன்ன அந்த வைராக்கியத்தை காணும். இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இயேசுவை சபிக்கவும் சத்தியமிடும் எல்லாமே கொஞ்ச நேரத்தில் நடந்து முடிந்து விட்டது. இது அப்படியே விட்டுட்டாரா ஏசப்பா? நம்ம நிறைய நேரத்தில் பார்ப்போம், மனம் கசந்து அழுதான். இயேசு சொன்னதை நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுதான்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது பாருங்க. அதுதான் சீர்படுத்துதல். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய மாம்சம், நாம் ஆண்டவருக்கு நமக்குமான உறவு விலகுகிறது. இன்னும் கொஞ்சம் விலகுது. கர்த்தர் எனக்கு தெரியாது பிரதர். ஐயோ, சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம் பிரதர். நான் எல்லாரும் தான் சர்ச்சுக்கு போறாங்க. என்ன நடக்குது? கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருக்கு அவருக்குமான உறவை விட்டு விலகி நிற்கிற பேதுருவை பார்க்கிறோம். இப்பொழுதுதான் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் பைபிள் பாருங்களேன், கண்டிப்பா பாருங்களேன், டிஸ்பிளே பாருங்க. 22, 60, 61. அதற்கு பேதுரு மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. நம்ம சொல்லுவோம் சேவல் கூவின உடனே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. இல்ல. அடுத்த வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. பகல் ராத்திரி முழுவதும் இயேசுவை அடிபட்டு இருக்கிறாங்க. அவரை அடிக்கிறாங்க, துப்புறாங்க, வேதனைப்படுத்துறாங்க. தலையில முற்கிரீடத்தை சூட்டி வச்சு கோலினால் அடிக்கிறாங்க. வேதனைகள், பாடுகள், துக்கங்கள், அவமானங்கள், ஏளனங்கள் மத்தியில இயேசு அங்க இருக்கிறாருங்க. இயேசு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல. ராத்திரி வேலையில கைது பண்ணி எடுத்துட்டு போறாங்க. அதிகாலையில் சேவல் கூற வரைக்கும் இயேசுவை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ வேதனைகள், அவ்வளவு துக்கம், அவ்வளோ பாடுகள். ஆனால் இங்கே பேதுருவுக்குள்ள ஒரு செயல்பாடு நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை விட்டு விலகி கொண்டு இருக்கிற பேதுரு மறுதலிக்கிறார், சபிக்கிறார், சத்தியம் பண்ண தொடங்குகிறார். இவ்வளோ வேதனையின் மத்தியில் அங்கிருந்து ஒரு பார்வை வருது பாருங்க. அந்த வேளையிலே கர்த்தர் பேதுருவை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. சேவல் கூறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். முதல்லையும் தான் சேவல் கூவிச்சு, அப்பெல்லாம் அந்த சத்தம் கேட்கல, அப்பெல்லாம் ஞாபகம் வரல. இப்ப இயேசு ஒரு பார்வை பார்த்தாரு பாருங்க. பேதுருவை அது இடித்து நொறுக்குகிறத பார்க்கிறோம். எவ்வளோ வேதனைகள் மத்தியில், அங்கே துக்கத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில், துயரங்கள் மத்தியில், அந்த இருட்டுக்குள்ளே, அப்போ லைட்லாம் இருக்காதுல்ல, அங்கங்கே 1-2 பந்தம் எரிஞ்சிட்டு இருந்திருக்கும், தீப்பந்தம். அந்த இருட்டுக்குள்ளே கூட பேதுருவை கர்த்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என் மகன் என்ன அவமானப்படுத்துகிறான், என் மகன் என்ன மறுதலிக்கிறான், என் மகன் என்னை விட்டு விலகி போகிறான், கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறான்னு சொல்லி அந்த வேதனையின் மத்தியில் அவர் நோக்கி பார்த்தாரு பாருங்க. அந்த பார்வை, இயேசுவும் பார்க்கிறார், பேதுருவும் பார்க்கிறான். இயேசுவும் பார்க்கிறார், பேதுருவும் பார்க்கிறான். அந்த உணர்வு ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சிட்டேன் ஆண்டவரே. இதுதாங்க அந்த சீர்படுத்துதல். அந்த பார்வை ஒன்று நமக்கு போதும். நிறைய நேரம் நம்ம கூட ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம், வேதனைப்படுத்தி இருக்கிறோம், கர்த்தர் சொல்லாததை செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கால வேளையிலே அவர் நம்மை மறுபடியும் சீர்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த இருட்டு வேலையில எப்படி ஆண்டவர் பார்த்தாரு, எங்கிருந்து பார்த்தாரு? கர்த்தர் பேதுருவை நோக்கி பார்த்தா. அந்த பார்வையில் உண்டான மாறுதல் பேதுருவை பலமுள்ளவனாய் மாற்றிவிட்டது. உடனே போய் மனம் கசந்தால என்ன மன்னிங்க ஆண்டவரே. அதுதானாலதான் அவர் எழுறாரு, அவர் என்னை சீர்படுத்துகிறார் என்பது ரட்சிப்பின் மறுரூபம். இதை இன்னும் எளிதா புரிந்து கொள்ளலாம்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை திருப்புங்களேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான். முதல்ல ஒரு சின்ன கேப் உண்டாகும். நம்ம அதில் உணர்வடையலன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு நம்மளை வீழ்த்தி விடுவான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்துடைய கடைசி வார்த்தையை வாசிங்க. முதல் வசனத்துடைய கடைசி வார்த்தையை, அந்த அந்நிய ஜாதியான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கடைசி வார்த்தை பாருங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஆசை வைத்தான். இதுதான் சாலமோனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வதற்கு பிரித்தெடுத்து வைத்திருந்தார். சாலமோனுடைய அபிஷேகம் வேறு விதமானது. சாலமோனுடைய அபிஷேகம் ஆழமானது. சாலமோனுடைய அபிஷேகம் மகிமை நிறைந்தது. அந்த ஆலயத்தை கட்டுவதற்கென்றே ஸ்பெஷலா மேட் பண்ணப்பட்ட ஒரு தரிசன தலைவன் தான் இந்த சாலமோன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது பாருங்க. முதல் வசனத்தின் கடைசி பகுதியில் அவன் ஆசை வைத்தான். 2வது வசனத்துடைய கடைசி வார்த்தை பாருங்க, அவன் அந்த ஸ்திரீகளோடு ஐக்கியமாக இருந்தான். முதல்ல ஃப்ரெண்டு தான். ஐயோ, பார்க்கறதுக்கு நல்லா பேசுறாரு, நல்லா இருக்கிறாரு, நல்லா பேசினாங்க. அந்த பொண்ணு நல்லா பேசிச்சு, அந்த பையன் நல்லா பேசினான். கொஞ்சம் கொஞ்சமா ஆசை.
அடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃபெல்லோஷிப்பா மாறுது. ஐக்கியமாயிருந்தான். மூணாவது வசனத்துடைய கடைசி வார்த்தை பாருங்க, இருதயத்தை வலு விலகி போக பண்ணினார்கள். ஆண்டவருக்கு நமக்குமான அந்த உறவு இருக்கு பாருங்க, அந்த கிறிஸ்தவ மேன்மையை கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகம் வலி விலகி போக பண்ணுகிறது. இப்ப 4வது வசனத்துடைய கடைசி பகுதிக்கு வாங்க. 4வது வசனத்துடைய கடைசி பகுதி, அது நிமித்தம் அவனுடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமமா இருக்கவில்லை. எப்போ நம்ம உலகத்தின் மேல ஆசை வச்சோமோ, எப்போ நம்ம உலகத்தோடு ஐக்கியமாக ஆசைப்பட்டோமோ, அப்போ நம்முடைய இருதயம் வழி விலகுகிறது. அதோடு கூட மாத்திரமல்ல, கர்த்தரோடு உத்தமமா இருக்கவில்லை. இப்ப 5வது வசனத்துடைய கடைசி பகுதியை பாருங்களேன், அவன் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமை பின்பற்றினான். எவ்வளவு பெரிய மகிமையான பாத்திரம் பாருங்க. அந்த ஆல்டர்ல போய் முழங்கால் போட்டு 2 கையை உயர்த்தின உடனே வானத்திலிருந்து அக்னி வந்தது. நீ விரும்புகிறதை கேள், நான் உண்ட உலகத்திலே உன்னை போலத்த ஒரு ராஜா பிறப்பதும் இல்லை இருப்பதும் இல்லை. அவ்வளோ அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷன் ஆசை வைத்து ஐக்கியமானது நிமித்தம் வழி விலகி போகிறது. கர்த்தரோடு உத்தமமாக இருக்கவில்லை, அருவருப்பை பின்பற்றுகிறார். இப்ப 6வது வசனத்துடைய கடைசி பாருங்க, கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்கிறார். 7வது வசனத்துடைய கடைசி பாருங்க, மேடையை கட்டினார். ஆலயத்தை கட்டுவதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட தேவ மனிதன், ஆலயத்தை கட்டுகிறதற்காகவே பத்சேபாளுடைய கர்ப்பத்தில் உருவாக்கப்பட்ட சாலமன், ஜெடிடியா. சாலமோன்னா கர்த்தருடைய சமாதானம். ஆண்டவர் அவனுக்கு 2வது பேர் வச்சு அனுப்புறாரு. அவனை இன்னும் கொஞ்சம் நான் கூப்பிடுற மாதிரி ஒரு நல்ல பேரை வை அப்படின்னு சொல்லிட்டு ஜெடிடியான்னு பேர் வைக்கிறாரு. ஜெடிடியானா கர்த்தர் அன்பா இருக்கிறாருன்னு அர்த்தம். இவ்வளவு மேன்மைகளும் கிருபைகளும் பெற்ற சாலமோன் இன்னைக்கு மேடையை கட்டிட்டு இருக்கிறான். உன்னை கர்த்தர் விட்டாரா? அவர் சீர்படுத்துகிற கர்த்தர் இல்ல, அப்பமும் அவரோடு கூட இடைப்படுகிறார். சாலமன், நீ செய்யறது தப்பு. 2 விசை கர்த்தர் இடைப்படுகிறார். ஆனா சாலமோன் அங்கே கேட்கல. ஆனா இங்க பேதுருக்கிட்ட வாங்க. அந்த பார்வை ஒன்று பார்த்த உடனே மனம் கசந்து அழுது, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி போராடி தன்னை சீர்படுத்தி கொண்ட இந்த மகிமையான பாத்திரம் தான் அந்த பேதுரு. இன்னைக்கு கூட கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். சின்ன காரியம்தான். அந்த குஷ்டரோகியை பார்த்தோம் பார்த்தீங்களா, என்ன தப்பு பண்ணிட்டாரு? இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், கிறிஸ்தவம் என்பது ஆண்டவருடைய இருதய துடிப்புகளோடு சாய்ந்து கிடக்கிற அனுபவம். அதுதான் கர்த்தர் இந்த கால வேளையில மறுபடியும் அவருடைய ஜீவன் உள்ள இரத்த துளிகளினால் நம்மளை சீர்படுத்துகிறார் என்பது ரட்சிப்பின் மேன்மை. மறுபடியும் ஆண்டவரோடு இணைந்து கொள்கிற அனுபவத்தை இந்த பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். 2வது கர்த்தர் சொல்கிறார், பேதுரு சொல்லுகிறார், அவர் என்னை ஸ்திரப்படுத்துகிறார். வசனங்களை பாருங்க. ஸ்திரப்படுத்துகிறது என்பது, இப்ப நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துக்கு வந்துருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. மனம் கசந்த அழுதாச்சு சிஸ்டர், ஆண்டவரோடு மறுபடியும் ஒப்புரவாகியாச்சு. நல்ல வேலை, நான் பேக் ஸ்லைட் ஆகிட்டு இருந்தேன். என்னை அறியாமலே நான் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட துவங்கி இருந்தேன். கர்த்தர் பார்த்தார் பாருங்க, அந்த செப் பண்ணிட்டுதல், அந்த ரிப்பேரிங் ஒர்க் நடந்தது. நான் ஆண்டவரோடு இணைந்து கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அடுத்த ப்ராசஸ் என்ன தெரியுமா? ஸ்திரப்படுத்துகிறது. முதல்ல சீர்படுத்துகிறது என்பது ரட்சிப்பின் அடையாளம். அடுத்து ஸ்திரப்படுத்துகிறார். இந்த திபேரியா கடற்கரையில இவைகளுக்கு பின்பு வாசிக்கிறேன் பாருங்களேன். இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுரு, நான் மீன் பிடிக்க வர, யாரெல்லாம் என் கூட வரீங்க? ஒரு 7 டிக்கெட் எல்லாம் ரெடி ஆயாச்சு. பேதுரு, யோவான், யாக்கோபு, தோமா, நாத்தான்வேல், இன்னும் ஒரு 2 பேர், எல்லாம் சேர்ந்து 7 பேர் டிக்கெட் கிளம்பிட்டாங்க. எல்லாரும் கிளம்பி இப்போ கடற்கரையில் நிற்கிறாங்க. இவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ராத்திரி முழுவதும் ட்ரை பண்றாங்க, அவர்களுக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை. 4வது வசனத்தை பாருங்க, வாசிப்போமா? விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். ஓகே, இப்போ காலையில இயேசுவா வந்துட்டாங்க. நல்ல கவனிங்க, அவர் நம்மை சீர்படுத்துகிறவர், நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர். இங்க மனம் கசந்து அழுதாரு, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாரு, மறுபடியும் உறவை புதுப்பித்து கொண்டாரு. ஆனா மீன் பிடிச்சிட்டு இருக்கிறார். நம்ம கூட அப்படி தானே, சில நேரம் ஆண்டவரை விட்டு விலகுவோம், என்ன மன்னிங்க ஆண்டவரனே அவர் கிருபை தருவார். ஆனா மறுபடியும் அந்த மன்னிப்பின் மேன்மையில நம்ம வளருகிறோமா? சில நேரம் நமக்கு டவுட் ஆயிரும். இங்க பேதுரு பாருங்க, மீன் பிடிக்க போய் நிற்கிறாரு, பிரயாசப்படுகிறாரு, ஒண்ணுமே கிடைக்கல. என்ன நடக்குது பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, 5வது வசனம்,
பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். காலையில போய் அதிகாலையில போய் நின்று கடற்கரை ஓரத்துல புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு யாராவது கேட்பாங்களா? மீனுக்குன்னு கிடைச்சுதா, ஏதாவது பிடிச்சிங்களான்னு கேட்டிருக்கலாம். ஆனா ஏசப்பா கேட்குறாங்க, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? ஒன்றும் இல்லை. ஏன்னா ஏன் இந்த கேள்வி இயேசுவிடத்தில் வருகிறது என்றால், ஏசப்பாவுடைய போஜனம் என்ன? பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிப்பது. அல்லேலூயா. சீசர்களுடைய போஜனம் என்ன? ஏசப்பாவுடைய சித்தத்தை செய்து முடிப்பது. ஏசப்பா பேதுருவை அழைக்கும் போது மீன் பிடிச்சதெல்லாம் போதும், நீ மனிதரை பிடிக்கவான்னு சொல்லி ஒரு புதிய திட்டத்துக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அதுதான் கிறிஸ்துவுடைய போஜனம். நீங்க யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீ இடத்துல கர்த்தர் பேசிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு போஜனம் உண்டு, அது பிதாவின் சித்தம். இங்க ஏசப்பாவுடைய சித்தத்தை செய்ய வேண்டிய நீங்களும் நானும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்ம மேல திட்டத்தை வைத்து இருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டதற்கு, நாம் இங்கே வந்து அமர்ந்திருப்பதற்கு மிகப்பெரிய நோக்கம் உண்டு சிஸ்டர். நம்ம சாதாரணமானவங்களாம் கிடையாது. ஒரு மனிதனை கர்த்தர் ரட்சிக்கிறார் என்றால் அது மேன்மையானது. ஒரு மனிதனை கர்த்தர் தொடுகிறார் என்றால் அது மகிமையானது. அப்படியானா நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிறோம்னா, வந்தோம், நம்முடைய ஆபீஸ் ஒர்க்கை பார்த்தோம், சர்ச் அட்டென்ட் பண்ணோம், இது இல்ல. கிறிஸ்துவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? கர்த்தர் அன்னைக்கு நம்மளை ரட்சிக்கிற பொழுது நம்மளை விட அழகானவங்க, அறிவு நிறைந்தவங்க, பண்பு நிறைந்தவங்க, பணம் நிறைந்தவங்க, நிறைய குவாலிட்டி உள்ளவங்களா கர்த்தர் தொடலை. உங்களை என்னை பிரித்தெடுத்திருக்கிறார் என்றால் அது மேன்மையானது. இங்க போய் பார்த்தா தேவ சித்தத்தை செய்யல, மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் கூப்பிட்டு அவளோடு பேசிக்கிட்டே வரார். அங்க ஏற்கனவே பிள்ளைங்க டயர்டா இருப்பாங்கன்னு சொல்லி மீன், அப்பம் எல்லாமே அங்க இருக்குது. அழகா இருக்கும் பாருங்களேன். அவர்கள் 9ஆம் வசனம், கரையில வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் கண்டார்கள், அப்பத்தையும் கண்டார்கள். எல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்ச உடனே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பேதுருவை பார்த்து ஏசப்பா கேட்குறாங்க, சீமோனின் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இடத்தில் அன்பா இருக்கிறாயா? முதல்ல வந்த கேள்வி. அவர் ரொம்ப அசால்ட்டு, ஆமா ஆண்டவரே, நான் அன்பா இருக்கு, நான் உங்களை நேசிக்கிறேன், இது உங்களுக்கே தெரியும். கர்த்தர் கேட்டது அன்பா இருக்கிறாயா? இவர் சொல்றாரு, உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? செகண்ட் டைம் கேட்கிறாரு. செகண்ட் டைமும் பேதுரு, ஆமா ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன். இல்ல இல்ல, கர்த்தர் எதிர்பார்க்கிற பதில் இது இல்லை. அப்புறம் 3வது தடவை கேட்கிறாங்க, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயான்னு கேட்ட உடனே தான் பேதுருக்குள்ள பயங்கர ஷாக். அது வரைக்கும் அந்த 2 தடவையும் அந்த கேள்வியை எளிதாக எடுத்துட்டு போயிட்டார். அந்த 2 முறையும் கேட்கப்பட்ட அந்த கேள்விகள் சற்று எளிதாக எடுக்கப்படும். 3வது முறையும் இயேசு கேட்ட பொழுது, வாசிப்போமா? 17வது வசனம் வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, எஸ் எஸ், அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் தடவை பேதுருட்ட கர்த்தர் கேட்டாங்கல்ல, பேதுரு பதில் சொன்ன உடனே சரி பேதுருன்னு விட்டுட்டு போனாங்களா? இல்லை. பேதுரு கிட்டத்திலிருந்து அந்த முழு மனதோடு கூடிய அந்த அன்பு தேவனுக்கு தேவை. பேதுருவை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. அன்னைக்கு அவன் என்னை மறுதளிக்கிறான், என்னை சத்தியம் பண்றான், என்னை சபிக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே விட்டுட்டு போல சிஸ்டர். அவ்வளவு வேதனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, கடினமான சூழ்நிலை மத்தியில கர்த்தர் பேதுருவை நோக்கி பார்த்தார். இங்க பாருங்க, 2 தடவை பேதுரு ரொம்ப எளிதா எடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா 3வது தடவை கேட்ட பொழுது பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். இதுதான் ஸ்திரப்படுத்துகிறது. அன்னைக்கு மாத்திரம் திபேரியா கடற்கரையில இந்த சம்பவம் நடக்கலைன்னா பேதுருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. பேதுருவுக்கு மேல உள்ள தரிசனத்தை யோசித்து பாருங்க. பேதுருவை கர்த்தர் அழைக்கும் போது அவனை ஒரு பாறை என்று சொல்லி அழைத்தாரே, அந்த பாறை இன்னைக்கு கொல கொல கொலன்னு களிமண் ஆய்வு கிடக்குது. கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார், ஸ்ட்ரென்தன் பண்ற. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படியே கொஞ்சம் நேரம் வலது கரத்தை உயர்த்தி, எங்க வாழ்க்கையில கூட இந்த ஸ்திரம் வேணும் ஆண்டவரே. நிறைய நேரம் சூழ்நிலையை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிட்டோம் ஆண்டவரே, ஸ்திரத்தன்மை இழந்து போயிட்டோம். நிறைய நேரம் தடுமாறி போன நேரங்கள் உண்டு ஆண்டவரே. நீங்க பேதுரு அப்படியே விட்டுட்டு போல பார்த்தீங்களா? பேதுரு அப்படியே விட்டுட்டு போல ஆண்டவர் அவனோடு இடைபடுகிறார், இடைபடுகிறார், இடைபடுகிறார்.
3 தரம் மறுதலிச்சிட்டாரு பேதுரு. ஆனா கர்த்தர் 3 முறை அவனை ஸ்ட்ரென்தன் பண்றாரு. பாத்தீங்களா சிஸ்டர்? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சரணம் 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 சரணம். இன்னைக்கு முன்னாடி பாதத்தில் வந்து விழுகிறோம் ஆண்டவரே. நிறைய நேரம் நாங்கள் தயங்கி போன நேரங்கள், நிறைய நேரம் சோர்ந்து போன நேரங்கள் எங்கள் வாழ்க்கையில் உண்டு ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தை விட்டு விலகி போன நேரங்கள், உண்மை விட்டு பிரிந்து போன நேரங்கள் உண்டு. இந்த காலை வேளையில் எங்களை ஸ்திரப்படுத்துங்கப்பா. அவருடைய வார்த்தை 3ஆம் தரம் அவரிடத்தில் வந்த பொழுது அவரை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மேன்மை எங்களுக்குள்ள தாங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட மேன்மை எங்களுக்குள்ள தாங்க, அப்படிப்பட்ட மேன்மை எங்களுக்குள்ள தந்து இந்த கால வேளையில் எங்களை ஸ்திரப்படுத்திருங்கப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் சொல்லுங்களேன். சோர்ந்து போயிடாதீங்க, ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க. பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. அப்படிதான் கர்த்தர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இது போன்ற நேரத்தில் ஸ்திரப்படுகிறதற்கு கர்த்தர் நம்ம அழைத்து இருக்கிறார். அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். அந்தந்த நேரத்தில் நம்ம அவரோடு இணைந்துட்டோன்னு வச்சுங்களேன், கர்த்தர் நம்மளை அழகா நடத்துவாங்க. அதற்கு பின்பு பேதுருடைய வாழ்க்கை மகிமை உள்ளதாய் மாறுகிறது. முதலாவது நம்ம பார்த்தோம், இயேசுபாவுடைய அந்த பார்வை அவனை சீர்படுத்தினது. இரண்டாவது, இயேசுபாவுடைய அந்த வார்த்தை அவனை ஸ்திரப்படுத்தி விட்டதை பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு சம்பவம் இருக்குது, அவன் நிலை நிறுத்துகிற கர்த்தர். இப்ப பாருங்களேன், இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது. இப்படி கொஞ்ச நாள் ஆகுது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. இப்ப பேதுருவை சீர்படுத்திட்டாரு, பேதுருவை ஸ்திரப்படுத்திட்டாரு. இப்ப அடுத்து பலப்படுத்துகிறது என்ன? கர்த்தருடைய ஆவியானவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 104வது சங்கீதம் 15வது வசனத்தை பாருங்களேன். இந்த ரகசியங்களை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருப்பார். சங்கீதம் 104:15 பாருங்க. அவர் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். ஆமென், ஆமென். திராட்சை ரசங்கிறது ரட்சிப்பு, நம்மளை சீர்படுத்துகிறது. இந்த ஆகாரம் என்பது, இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரம் என்பது கர்த்தருடைய வார்த்தை, தானியம், அப்பம், ஜீவ அப்பம். அந்த வார்த்தை நம்மளை ஸ்திரப்படுத்துகிறது. அடுத்து மனுஷனுடைய முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெய் தான் அபிஷேகம். இந்த 3 காரியத்தையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கார். எப்போ நம்ம ரட்சிக்கப்படுகிறோமோ, எப்போ தேவ பிள்ளைகளாய் மாறுகிறோமோ, நமக்கான மேன்மை தான் இந்த திராட்சரசம், இந்த அப்பம், இந்த எண்ணெய். அதை தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ பேதுருவை கர்த்தர் சீர்படுத்திட்டாரு, பேதுருவை கர்த்தர் ஸ்திரப்படுத்திட்டாரு. அடுத்து பேதுருவை பலப்படுத்தணும். அதுக்கு தான் இந்த பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வர பொழுது கர்த்தருடைய ஆவியானவரை மகிமையாய் நிரப்புகிறார். அன்னைக்கு மரியாளிடத்தில் கர்த்தர் பேசும் பொழுது, எப்படி ஆகும் ஆண்டவரே, உன்னதமானுடைய பலன் உண்மையில் நிழலிடும். அந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த அனுபவம் தான் நம்மளை பலப்படுத்தும். நிறைய நேரம் இந்த பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இருந்திருக்கிறோமா? அன்றைக்கு அந்த கெபியில சவுலுடைய சால்வையை அறுத்த பொழுது தாவீதுடைய இருதயம் அடித்து கொண்டது. ஆனா பத்சேபால் குளிக்கும் போது அந்த இருதயம் அடிக்கலையே. அன்னைக்கு சால்வையின் தொங்கலை அறுக்கிற பொழுது இருதயம் அடித்து கொண்டு ஆவியானவரோடு இணைந்திருந்த தாவீது, அந்த 2 சாமுவேல் 11:1 மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படுகிற நேரம் வந்த பொழுது இவர் உப்பரிகையில நிற்கிறார். அதுதான் பிரச்சனை. ஆவியானவருக்கும் தாவீதுக்கும் பிரச்சனை இல்லை. தாவீது செயல்பட வேண்டிய நேரத்தில் செயல்பட்டாரா? யுத்தத்துக்கு புறப்பட வேண்டிய நேரத்தில், போராடி மேற்கொள்ள வேண்டிய நேரத்தில், சத்ருவை மேற்கொள்ள வேண்டிய நேரத்தில், சத்ருவின் கிரியைகளை முறித்து போட வேண்டிய நேரத்தில் உப்பரிகையிலே உலாவிக் கொண்டிருந்த தாவீது, அந்த வசனத்திலே கடைசி பாருங்களேன், எருசலேமில் இருந்தான் இல்லை, எருசலேமிலே இருந்து விட்டான். ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது எல்லாரையும் அனுப்பிட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. இல்லைங்க, இல்லை. அன்னைக்கு சால்வையை அறுத்த பொழுது அடித்து கொண்ட தாவீதுடைய இருதயம் இங்கே அடித்துக் கொள்ளவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, செயல்பட வேண்டிய நேரத்தில் செயல்படாதது நிமித்தம் ஆவியானுடைய உணர்வை உணர்ந்து கொள்ள முடியாமல் இருந்து விட்ட தாவீதை பார்க்கிறோம்.
ஆனா இப்ப நம்மளை சீர்படுத்தி இருக்கிறாரு, ஸ்திரப்படுத்தி இருக்கிறாரு. மகிமையின் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, நம்முடைய காதுகள் கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பது எத்தனை பாக்கியம் பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவியானவர் தான் நம்மளை பலப்படுத்துகிற கர்த்தர். ரட்சிப்பை கொடுக்கிறார். இரண்டாவது இந்த வார்த்தையை கொடுக்கிறார். வார்த்தையினாலே நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார். மூணாவது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துகிறார். நிறைய நேரத்தில் சோர்ந்து போனோம், விழுந்து போனோம், பலன்ல நிற்க முடியல. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், உண்மைதான். கர்த்தர் பேசுகிறார், உண்மைதான். ஆனால் மறுபடியும் விழுந்து போகிறோம்னா இந்த ஆவியானவர் தான் நம்மளை பலப்படுத்துகிறவர். ஆவியானவரோடு இணைந்து இருக்கிறோமா? அவருக்கு நமக்குமான உறவுகள் பலமுள்ளதா இருக்குதா? ஆவியானவரோடு இணைஞ்சு பாருங்க, அழகா நம்மளை நடத்துவாங்க. ஆவியானவருடைய அனுபவம் அற்புதமானது. இங்க என்ன நடக்குது பாருங்களேன். பேதுருடைய வாழ்க்கையில அந்த காலை வேளையில, அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் பலமா எல்லாரையும் நிரப்புறார், இன்க்ளூடிங் பீட்டர். என்ன நடக்குது பாருங்க, என்ன நடக்குது? பேதுரு எழுந்து நின்று, 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல பேதுரு எழுந்து நின்று அவர்களை நோக்கி அதுல கர்த்தருடைய பலன் அதுல வெளிப்படுது பாருங்களேன். இப்போ நீங்க பாருங்க அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல 7வது வசனத்தை பாருங்க. 7வது வசனத்தை இல்ல 8வது வசனத்தை வாசிப்போமா? 4:8. அப்போது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பரே. இது எந்த இடம் தெரியுமா? எந்த இடத்துல பேதுரு ஒளிந்து, எந்த இடத்துல பேதுரு பயந்து, எந்த இடத்துல பேதுரு இயேசுவை மறுதலித்து போனாரோ அதே கேம்பஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேலைக்காரிக்கு பயந்து சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். ஒரு வேலைக்காரிக்கு பயந்து கிறிஸ்துவை மறுதலித்து போனார். அந்த கேம்பஸ்குள்ள தாங்க பேதுரு நிற்கிறாரு. அதே ஆலோசனை சங்கம், அதே அண்ணா, அதே காய்பா, அதே அங்க கூட்டம். அந்த கூட்டத்துல தான் பேதுரு எழுந்து நின்று பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய், நீங்க தாங்க ஜீவாதிபதியை கொலை செஞ்சீங்க, நான் இதற்கு சாட்சி, கர்த்தர் எங்களை கொண்டு இந்த காரியத்தை செய்கிறான்னு சொல்லி சிங்கம் போல கர்ச்சித்து விட்ட பேதுருவை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப அற்புதமானது சிஸ்டர். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மேன்மையானது பிரதர். நமக்கும் ஆண்டவருக்குமான அந்த உறவு இருக்கு பாருங்க, அது பலப்பட கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். மறுபடியும் சொல்றேன், நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால் அது பாக்கியம். அல்லேலூயா. நம்ம பலன் நிறைய நேரம் நமக்கு தெரியல. கர்த்தர் நம்ம கூட இருந்து செய்ய போகிற அற்புதங்களும் அடையாளங்களும் நம்ம சில நேரம் அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வேலையில் கர்த்தர் மறுபடியும் ஃபைன் டியூன் பண்ணுகிறார். பிரச்சனை, ஒரு 2 வீலர் பிரச்சனைனா ஒர்க் ஷாப்பில் போய் விட்டோன்னே கொஞ்ச நேரத்தில் சரி பண்ணிட்டு, சரியாச்சு சார், எடுத்துக்கங்க சார். அதுதான் இன்னைக்கு காலை வேளையில் கூட்டு வந்திருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும். இந்த புதுக்கோட்டையை அசைத்து விடுவதற்கு கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வைத்து இருக்கிறார். எத்தனையோ பேர் இருக்காங்க பாருங்க, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்களேன், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. அப்போ தான் நம்ம ரட்சிக்கப்பட்டதற்கும் ரட்சிக்கப்படாதவர்களோட வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். நாம் கர்த்தரோடு இணைந்திருப்பதற்கும் அவர்கள் கர்த்தர் இல்லாமல் இருப்பதற்குமான பாக்கியத்தை பார்க்க முடியும். எல்லாருக்கும் கிடைக்கலைங்க, நமக்கு கிடைச்சிருக்குதுன்னா கர்த்தர் நம்ம மேலே வைத்த நம்பிக்கை. இன்னைக்கு பலப்படுத்த விரும்புகிறார். ஒரு மகிமையின் பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவர்களிடத்தில் இறங்கி வந்த பொழுது அவர்கள் பலன் கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்துல நின்று கர்ச்சித்து அதே பேதுரு பேசுகிறார். பிரச்சனை இருக்குது, உண்மைதான். போராட்டம் இருக்குது, உண்மைதான். கடந்து போகிற பாதைகள் கடினமா இருக்குது, உண்மைதான். ஆனா கொஞ்ச காலம்தான். மறுபடியும் சொல்றேன், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. இன்னும் கொஞ்ச காலத்திலே தேவன் என்னென்ன செய்வார் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்படும். ஆமென் சொல்லுங்களேன். என்னாகமம் 23 போடுங்க சிஸ்டர். இந்த வசனத்தை வாசிட்டு தான் நம்ம ஜெபம் பண்ண போறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 23 பாருங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை. வாசிப்போமா? இஸ்ரவேலுக்கு மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபை குறித்து, இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். கொஞ்ச காலம் தான் சிஸ்டர், கொஞ்ச காலம் தான் பிரதர். நிறைய நேரம் சோர்ந்து போயிருப்பீங்க. இல்லை, ஒரு அருமையான ஸ்தலத்தில் நம்மளை கூட்டிட்டு வந்து கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு கூர்த்திட்டு கொண்டு இருக்கிறார். எசேக்கியேல் 46:4 வாசிக்க வேண்டாம். சேனையின் வீரர்களே, குதிரை வீரர்களே, ரட்சண்யம் என்னும் தலை சிராவை அணிந்திருக்கிறவர்களே, உங்கள் ஈட்டிகளை கூர்த்திட்டுங்கள். நமக்கான தரிசனம் பெரிது, நமக்கான வைராக்கியம் பெரிது. சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு ஏமாந்து போவதற்கும், சோர்ந்து போவதற்கும், மறுதலித்து போவதற்கும் நாம் அழைக்கப்படலை.
இல்லைன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம காரியத்தை நம்ம பார்ப்போம், மீன் பிடிக்க போவோம்னு சொல்லி மீன் பிடிப்பதற்காக நம்ம அழைக்கப்படலை. நாம் மனுஷரை பிடிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆத்துமாக்களை கொள்ளையாடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு 2 பசங்க. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு 2 பசங்க. 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பையன் பேர் போட்டிருக்கும், அவன் பேர் யாசேர், யாசுப், சேயார் யாசுப். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய மூத்த பையன் பேர் சேயார் யாசுப். 2வது அவனுக்கு ஒரு பையன் பேர் இருக்குது. அந்த பையன் பேர் மகேர் சலால் அஸ்பாஸ். நீங்கள் கூட கொஸ்டின் ஆன்சர்லாம் எழுதியிருப்பீங்க. பைபிளில் ரொம்ப பெரிய பெரிய பேர் என்னதுன்னு ஒரு கேள்வி வரும், உடனே மகேர் சலால் அஸ்பாஸ் நம்ம எழுதுவோம். ஏசாயாவுடைய மூத்த பையன் பேர் சேயார் யாசுப். ஏசாயாவுடைய 2வது பையன் பேர் மகேர் சலால் அஸ்பாஸ். சேயார் யாசுப் என்றால் மீன் மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்ற அர்த்தம். இழந்து போனதை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்ற அர்த்தம். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய மூத்த பையனாகிய சேயார் யாசுப் பேரு. மகேர் சலால் அஸ்பாஸ் என்றால் கொள்ளையிடுவதற்கு தீவிரி என்று பெயர். ஆமேன்னு சொல்லுங்களேன். 2 தரிசனத்தை கர்த்தர் நமக்கு தராங்க பிரதர். 1, நான் இழந்து போனதை பெற்றுக்கொள்ளுவேன். 2வது, நான் தீவிரமா கொள்ளையாடுவேன். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. 2 பிள்ளைங்களை கொடுத்து 2க்கும் கர்த்தர் தான் பேர் வைக்கிறார். நீங்க ஒரு மாதிரி பார்க்கறத பார்த்தா எனக்கே பயமா இருக்குது. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் பாருங்களேன். ஏசாயா 7ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் இருக்குது. ஏசாயா 7ல் நோக்கி ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசூபுமாக. 7:3 சேயார் யாசூப். சேயார் யாசூப்னா இழந்ததை பெற்றுக்கொள்ளுகிறேன். இங்க 8:1 மகேர் சலால் அஸ்பாஸ்னா நான் கொள்ளையிடுகிறதுக்கு தீவிரிக்கிறேன். இப்ப சொல்லுங்க, ஏன் உங்களை கரம் பிடிச்சார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை கிளிகளும் வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் தின்று போன பலனுடைய எல்லாவற்றையும் நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ளுவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். இழந்து போனதை நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஆமேன்னு சொல்லுங்க. இழந்து போனதை நான் பெற்றுக்கொள்ளுவேன். 2வது, நான் இன்னும் கொள்ளையாடுவேன். ஆத்துமாக்களை நான் இந்த இடத்தை நிரப்புகிற வரைக்கும் நான் மறுபடியும் கொள்ளையாடுவேன். அதுதாங்க இந்த ரகசியம். அவர் நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி மகிமையான காரியங்களை செய்வதற்கு அவர் நம்மளை நிலைநிறுத்துகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் கடந்து வந்த பொழுது அதே பேதுரு சிங்கம் போல கர்ஜித்து நிற்கிறதை பார்க்கிறோம். கடைசியா அவர் நம்மளை நிலை நிறுத்துகிறார். நம்முடைய ஸ்தானத்தில் நிலை நிறுத்துகிறார். நம்முடைய கிறிஸ்தவம் என்பது சந்ததிகளுக்கானது. இந்த ஊரில் வந்தேன் பிரதர், இந்த ஊரில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், இப்போ தான் நான் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற பிரதர் சொல்கிறீங்களா? நீங்கள் இன்னையோட நிற்க போகிற காரியம் இல்லை பிரதர். சந்ததிகளாய் கர்த்தர் நிலை நிறுத்துகிற கர்த்தர். எப்போ நம்மளை சீர்படுத்தினாரோ, எப்பொழுது நம்மை ஸ்திரப்படுத்தினாரோ, அந்த நேரத்தில் தானே அவர் மறுபடியும் சந்ததிக்கும் நம்மளை நிலை நிறுத்துகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா.